அவங்க வந்து என் அடியெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன், இங்கே நீங்கள் உங்களால் முடியலன்னா நான் எஸ்பிஓ சிப்டியை கூட நான் போயிடுறேன், போய் கூட நான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னோடனே என்னை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக வேறு வழி இல்லைன்னா அந்த அளவுக்கு அடி இருக்குது, அங்கே ரெக்கார்டும் இருக்குது, மொத்தம் ஹாஸ்பிட்டல் சிசிடி கேமராலேருந்து எல்லாமே எவிடன்ஸ் கரெக்டாக இருக்குது. 5 செக்ஷனில் ஹெவியாக மேலே எஃப்ஐஆரும் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. எடுத்து எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 நாள் 2 நாள் இப்போ 1 வாரம் ஆகுது, எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. நான் பெயிலபிள் செக்ஷன் தான். அவனை பிடிக்கணும்னு நினச்சா 1/2 மணி நேரத்தில் அவங்க பிடிச்சிடலாம், பக்கத்துலேயே தான். பிடிக்கணும்னு நினச்சா 1/2 மணி நேரத்தில் பிடிக்கலாம். ஆனால் அவங்க என்ன திரும்ப பண்ணாங்க, நானும் ரிக்வஸ்ட்டாக போய் 1 வாரம் 10 நாள் பெட்டில் இருந்துட்டு போய் நான் அவங்க ரிக்வஸ்ட்டாக 5-6 வாட்டி இன்ஸ்பெக்டர்கிட்டையும் எஸ்ஐக்கிட்டையும், சார் அதாவது என்ன வேற யாரோன்னு நினைக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி அடி வாங்கியிருந்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அதை பண்ணுங்க சார் அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக அவங்ககிட்ட இறங்கி நான் 5 வாட்டி 6 வாட்டி கெஞ்சி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என் அடி அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. என்னால்